திமுக மீது கோபத்தில் இருக்கும் திருமா, அதிமுகவில் ஐக்கியமாக போகும் ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி, கடன் தொல்லையால் அவதிப்படும் சரத்குமார், தைலாபுரத்தை முற்றுகையிடும் அமைதிப்படை, அதிரடிப்படை மற்றும் உளவு படைகள், இது மாதிரி பல்வேறு விஷயங்களை தான் இன்னைக்கு ஆஃப்டர் ரெக்கார்ட்ல நாம பார்க்க போறோம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. தைலாபுரத்தின் லேட்டஸ்ட் நிலவரம். கண்டிப்பா இந்த தைலாபுரத்தினுடைய போருக்கு ஒரு எண்டே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அது இன்னும் நீண்டுகிட்டு போயிட்டே இருக்கு. நம்ம நேற்று கூட பார்த்திருந்தோம். இவர் அன்புமணி அவர்கள் தந்தையர் தினத்துக்கு அவர் வாழ்த்து சொல்லி ட்வீட் போட்டது, மன்னிப்பு கேட்டது, இதெல்லாம் பார்த்திருந்தோம். அதையெல்லாம் மீறி இவரும் மனம் இறங்குற மாதிரி தெரியல, அவரும் மனம் இறங்குற மாதிரி தெரியல. இதெல்லாம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். குறிப்பாக ராமதாஸ் அவர்கள் பதவியை பறித்தார் அப்படின்னா அன்புமணி அவர்கள் ஒரு பதவியை கொடுப்பார். இது ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி போயிட்டு இருக்குது. இதில் ராமதாஸ் அவர்கள் வழங்கி வரக்கூடிய பல புதிய பதவிகள் அந்த நிர்வாகிகள் குறித்து சர்ச்சைகள் நம்ம நேற்றை பார்த்தோம். நாமக்கல் கிழக்கு, ஈரோடு கிழக்கு, நாமக்கல் மத்திய மாவட்ட செயலர், இவங்க பின்னணி எல்லாம் என்னென்ன மாதிரியான பின்னணிகள், அவர் கொடுக்கறது என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் பார்த்தோம். அதனுடைய எக்ஸ்டெண்ட் வெர்ஷனாக தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். குறிப்பாக என்ன ஆக்சுவலாக சண்டை, தந்தைக்கும் மகனுக்குமான சண்டை அப்படிங்கிறது கட்சி ரீதியிலா இல்லை குடும்ப ரீதியிலான சொத்து பிரச்சனையா அப்படின்னு பல்வேறு யூகங்கள் எல்லாருக்குமே போயிட்டு தான் இருக்குது. இல்லைங்க இதுதான் காரணம் அதுதான் காரணம் அப்படின்னு சொல்ல போனால் உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது பாமகவினுடைய அடிமட்ட பாட்டாளிகள் வரைக்கும் அது தெரிந்த ஒரு விஷயமா மாறிடுச்சு. அதாவது அன்புமணி அவர்கள் கட்சியை பாஜக கிட்ட அடகு வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. ராமதாஸ் அவர்கள், அதாவது பெரியவர் ராமதாஸ் அவர்கள் திமுக கிட்ட கட்சியை விலை பேசலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டார் அப்படிங்கிறத அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் தெரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் அதுல உண்மை. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, திமுக தரப்புல இருந்து பாமகவிற்கு 25 இடங்கள் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு அங்கிருந்து ஒரு கிரீன் சிக்னல் வந்துருச்சான். இதுக்கு திரும்ப அவர்களும் சம்மதம் தெரிவித்து விட்டார் அப்படிங்கிறது தான் இதுல பலரும் நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இந்த விஷயத்த எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட அன்புமணி அவர்கள் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி தான் இவ்வளவு வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதையும் சொல்றாங்க. இதனை அடுத்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அன்புமணி அவர்கள் இப்போ தைலாபுரத்துக்கு நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கூட பார்த்தோம் ஆடிட்டர் குருமூர்த்தி, சைதை துரைசாமி, இவங்கெல்லாம் போய் சந்திச்சு பேசினதை பார்த்துட்டு, அது இல்லாம பாமகவினுடைய நிர்வாகிகள், முன்னாள் நிர்வாகிகள், இந்நாள் நிர்வாகிகள், அவங்கெல்லாம் போய் பார்க்கறது, பேசுறது, இதெல்லாம் இருக்கு. இது இல்லாம இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி திமுக இப்படி ஒரு ஆஃபர் பண்ணியிருக்காங்க, ராமதாஸும் விரும்புறாரு அப்படின்றதுல. ஏன்னா போன சில ப்ரெஸ் மீட்ல எல்லாம் ராமதாஸ் அவர்களே என்ன சொல்லியிருந்தாரு, ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். ஆடிட்டர் குருமூர்த்தியை பார்த்துட்டு வந்த பிறகு நல்ல செய்தி வரும், இதெல்லாம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ராமதாஸ் அவர்கள் ஹிண்ட் கொடுத்துட்டாரு. அப்போ பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துருந்துச்சு, ஒரு எண்டுக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். இது எக்ஸ்டன் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, திமுகவில் திருமா அவர்களையும் அவர்களுடைய சம்மதத்தையும் பெற வச்சு 25 தொகுதிகளை பாமக கொடுக்கலான்னு ஒரு ஆஃபர் பண்ணிட்டதுனால தான் மறுபடியும் பிரச்சனை நீடிக்குது அப்படின்ற இது வருது. ஸோ அன்புமணி அவர்களுக்கு அதில் போகிறதுல உடன்பாடு இல்லை. பாஜக கூட இருக்கிறது தான் அவருக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறாரு. அதனாலதான் தலைவர் பதவி தனக்கு வேணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதனாலதான் இவரும் இந்த வயதுல தனக்கு எதுக்கு தலைவர் பதவி அப்படின்னா, அந்த கூட்டணி குறித்து முடிவு பண்றது நம்ம தான் இருக்கணும். இல்லைன்னா போன முறை நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி பாஜக கூட இவர் கூட்டணிக்கு போனாரோ அது போல இவர் இப்போ தனக்கு பிடிக்காத கூட்டணிக்கு போயிடுவாருன்னு இவர் சொல்றதுனால தான் இந்த போர் ஒரு முடிவுக்கு வராம போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை அடுத்து நம்ம நேற்று பார்த்திருந்தோம், நாமக்கல் கிழக்கு மாவட்டத்துல மாவட்ட செயலாளரா ஒருத்தரை போட்டார் இல்லையா, ஞானவேல் அப்படின்றவர். அவர் இன்னும் பாமகவிலே சேரல, அதுக்குள்ள மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துட்டாருன்னு. அது போல இப்ப திமுகவில் இருக்க ஒருத்தருக்கு பதவியை கொடுத்து அதிர வச்சிருக்கிறாராம் மருத்துவர் ராமதாஸ். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய மகேஷ்குமாருக்கு பதிலாக சாலவாக்கம் ஸ்ரீதர் அப்படிங்கிறவர் தான் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தற்போது நியமிச்சிருக்காரு. இவரை நியமிச்சதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இவர் 2016க்கு முன்பு வரை பாமக இருந்தபோது ஊராட்சி மன்ற தலைவராகவும் இருந்திருக்கிறாரு. 2016 அந்த மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு இவங்க தனிச்சு நின்னாங்க இல்லையா, அந்த டைம்ல இவர் கொஞ்சம் முரண்பட்டு திமுகவில் போய் ஐக்கியம் ஆயிட்டாரு. அதன் பிறகு திமுகவில் இருந்துட்டு மறுபடியும் 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது மீண்டும் பாமகவிலே இணைஞ்சிட்டாரு. அதுல இருந்து மறுபடியும் பாமகவில் கட்சி பணிகளை பார்த்துக்கிட்டு இருந்த இந்த ஸ்ரீதர் 2021 வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லாம தான் இருந்தார். 2021 சட்டமன்ற தேர்தல் மனு தாக்கல் வரைக்கும் பாமகவில் இருந்தவர் மனு தாக்கலுக்கு பிறகு மீண்டும் திமுகவில் போய் ஐக்கியம் ஆயிட்டாரு. அந்த ஸ்ரீதருக்கு தான் தற்போது காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட செயலாளர் பதவியை ராமதாஸ் அவர் கொடுத்திருக்காருன்னு சொல்லி கூட இருக்கிறவங்களுடைய தலையை கிருகிருன்னு சுத்துற அளவுக்கு இவருடைய நடவடிக்கைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கூடுதலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் திமுகவில் இப்ப இல்லைன்னா பரவாயில்ல, அவர் இன்னும் திமுகவில் இருந்து விலகவே இல்லை, இன்னும் இந்த பாமகவுக்கு வராத திமுகவிலே இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இப்படி பதவியை கொடுக்குறாரே அப்படின்னு மாம்பழக்காரங்கள்லாம் ரொம்ப போய் புலம்பிக்கிட்டு வராங்க.
இந்த மாவட்ட செயலாளர்கள் பிரச்சனை தான் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, கட்சியினுடைய பொதுச் செயலாளரா இருந்த வடிவேல் ராவணன், அதாவது காணவில்லை, கண்டுபிடித்து தருபவர்களுக்கு ரூ. 100 அன்பளிப்பு அப்படின்லாம் டாக்டர்னால கலாய்க்கப்பட்டவர் இருக்கிறார் இல்லையா? அந்த வடிவேல் ராவணன இப்ப வந்து அவர் கட்சிய விட்டு நீக்கிட்டு, புதுசா முரளி சங்கர் அப்படிங்கிறவரையும் நியமிச்சிருக்கிறாரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள். இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படிங்கிற மாரி போய்க்கிட்டே இருக்கு பிரச்சனை. அதிமுகவில் ஐக்கியமாகும் ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி. அதாவது ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி அவர்கள எல்லாருக்குமே தெரியும். அவங்க பகுஜன் சமாஜ் கட்சியில இருந்து நீக்கப்பட்டப்போ பெரும் பரபரப்பா மறுபடியும் பேசப்பட்டாங்க. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவரா இருக்கக்கூடிய ஆனந்தனுக்கும் இவங்களுக்கும் சில மோதல் போக்கு நடைபெற்று இருந்துச்சு. இதனை அடுத்து ஆனந்தன் அவர்கள் பொற்கொடி அவர்கள கட்சிய விட்டு நீக்கினார். இதனை அடுத்து இந்த பிரச்சனை போயிட்டு இருந்த தருணத்துல அதிமுக தரப்புல இருந்து கடந்த 1 மாதத்திற்கு முன்பு எஸ்பி வேலுமணி அவர்கள பொற்கொடி அவர்கள் சந்திச்சு பேசியிருந்தாங்க. அப்போ அதிமுகவுல சேர்றதுக்கு விருப்பம் தெரிவிச்சும் அவர் வந்து பேசினதா சொல்லப்படுது. இந்த நிலைமையில என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்துல அதாவது நடிகர் விஜயனுடைய தாவேக்காவுல இருந்தும் பொற்கொடிய தங்களுடைய கட்சியில இணையுமாறு அழைப்பு விடுத்திருக்காங்க. இத மோப்பம் பிடிச்ச அதிமுகவினுடைய மாஜிக்களான மாதவரம், மூர்த்தி, பெஞ்சமின் இவங்கெல்லாம் விடுவாங்களா? உடனடியாக ஆம்ஸ்ட்ராங்கினுடைய வீட்டிற்கு சென்று பொற்கொடிய சந்திச்சிருக்காங்க. பொற்கொடி சந்திச்சது மட்டும் இல்லாம உடனடியா ஃபோன போட்டு எடப்பாடியார் அவர்கள்ட்டயும் ஃபோன போட்டு குடுத்திருக்காங்க. அப்ப எடப்பாடியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "நீங்க உடனடியா அஇஅதிமுகவுல வந்து இணைஞ்சிருங்க. கண்டிப்பா உங்களுக்கு மாநில பொறுப்பு நாங்க தர்றோம். அது மட்டும் இல்லாம கொளத்தூர் தொகுதியில சீட்டும் தர்றோம்" அப்படின்னு வாக்குறுதிய குடுத்திருக்காராம். இதனை அடுத்து பொற்கொடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு எடப்பாடி கிட்ட அப்படின்னா, "நான் கண்டிப்பா அஇஅதிமுகவுல இணையிறேன். வரக்கூடிய ஜூலை 5ஆம் தேதி என்னுடைய கணவர் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய நினைவு நாள் வருது. அந்த நினைவு நாள அவருடைய ஆதரவாளர்களோட சேர்ந்து நடத்திட்டு, அந்த ஆதரவாளர்களோட வந்து நான் அஇஅதிமுகவுல இணையிறேன்" அப்படின்னும் சொல்லியிருக்காராம் பொற்கொடி அவர்கள். கடன் தொல்லைகளால் கடும் சங்கடத்தில் சரத். நம்ம சரத்குமார் அவர்கள் திமுக, அதிமுகவில் இருந்தபோதே கடும் கடன் நெருக்கடியில சிக்கி தவிச்சவர் தான். அப்படி இருந்தவர் கொஞ்ச காலத்துக்கு பிறகு தனியாக சமத்துவ மக்கள் கட்சின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த கட்சி எதிர்பார்த்த அளவுக்கு போனி ஆகல. அப்பவும் அவருக்கு தொடர்ந்து கடன் நெருக்கடி அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கு என்னதான் பண்ணலாம் அப்படின்னு அவர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்த போது தான் கமலாலய தரப்புல இருந்து ஒரு ஆஃபர் வந்துச்சு. நீங்க மட்டும் உங்க கட்சிய கொண்டு வந்து எங்க கூட இணைச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் நாங்க வந்து நிவர்த்தி பண்ணி குடுத்துர்றோம் அப்படின்னு அவர் சொன்னதுனால தான் நடுராத்திரின்னு பார்க்காம கூட தன்னுடைய சமத்துவ மக்கள் கட்சிய கொண்டு போய் பாஜகவோட இணைச்சிட்டாரு. ஆனாலும் பாருங்க நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு 1 வருஷம் கடந்துருச்சுது. அவர் ஏதாவது ஒரு பதவி, ஏதாவது ஒரு பொறுப்பு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. ராதிகா அவர்களுக்கு அப்போது நாடாளுமன்ற தேர்தல்ல போட்டியிட ஒரு வேட்பாளர் ஒரு சீட்டு கிடைச்சதே தவிர, அத தாண்டி எதுவும் கிடைக்கல. இன்னும் சொல்லப்போனா மாநில தலைவர் பதவியெல்லாம் தனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தாரு நம்ம சரத்குமார் அவர்கள். ஆனா அதுவும் கிடைக்கல. இப்ப அதனால நம்ம சரத்குமார் அவர்களுக்கு இந்த கடன் தொல்லையிலிருந்து மீளணும். அதுதான் தன்னுடைய முதல் பிரையாரிட்டியா அவர் வந்து வச்சிருக்கிறாராம். அதனால தன்னுடைய கொட்டிவாக்கம் வீட்ட ஒரு 3,00,000 வாடகைக்கு விட்டுட்டு அவர் ராஜா அண்ணாமலைபுரத்துல ஒரு வாடகை குடியிருப்புல வந்து குடியிருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாடகை பணத்தையோ இதையெல்லாம் வச்சு இன்னும் சரி பண்ண முடியாத நிலைமை தொடர்றதுனால, கொட்டிவாக்கம் வீட்டையே வித்துடலாம். ஒரு ரூ. 20,00,00,000 வித்து கடனை எல்லாம் கொஞ்சம் செட்டில் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாராம். இப்போதைக்கு அந்த கொட்டிவாக்கம் வீட்டுக்கு ரூ. 18,00,00,000 வரைக்கும் ஆஃபர் வந்திருக்குதாம். அதனை அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் சரத்குமார் அவர்கள் யோசிச்சுட்டு இருக்காராம். திருவள்ளூர் மிளகாய் பொடி வெங்கடேசன். என்னடா அது பேரே இப்படி பட்டாசு பாலு, பான்பராக் ரவி மாரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இதுதான் இவருடைய பேர். இப்படிதான் சொல்லி அழைக்கிறாங்க மிளகாய் பொடி வெங்கடேசன் அப்படின்னு. இவர் மேல பார்த்தோம் அப்படின்னா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த 2 மாநிலங்களிலும் செம்மர கடத்தல் வழக்கு இவர் மேல இருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆவடி போலீஸ் கமிஷனரகத்துக்கு உட்பட்டதுல பண மோசடி, கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரியான வழக்குகளும் இவர் மீது நிலுவையில இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இவர தான் அண்மையில பாஜக மாநில செயலாளர்கள்ல ஒருத்தர் இருக்கக்கூடிய வினோத் பி. செல்வம் பாஜகவுல கொண்டு வந்து இணைக்கிறாரு. இவருக்கும் கட்சியில என்ன பதவி வழங்கப்படுது அப்படின்னா, இதர பிற்படுத்தப்பட்டோர் அணி செயலாளராகவும் இவர் வந்து பதவி வகிக்கிறாரு. இவரு பாஜகவுல இருக்கக்கூடிய பல நிர்வாகிகளுக்கும் சமயங்கள்ல லட்சக்கணக்குல பணம் கொடுத்து உதவி இருக்கிறதுனால, இவருக்கு தமிழக பாஜகவுல ஒரு தனித்த செல்வாக்கோட வலம் வந்துகிட்டு இருந்திருக்காரு. இதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எப்போ வரைக்கும் அப்படின்னா, அமித்ஷா அவர்கள் மதுரை வர வரைக்கும். இப்போ மதுரைக்கு அமித்ஷா அவர்கள் வரும்போது பூங்கொத்து கொடுத்து வரவேற்க நம்ம மிளகாய் பொடி வெங்கடேசனும் போயிருக்காரு. போனது வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. மலர்கொத்து கொடுத்தது கூட பிரச்சனை இல்ல. அந்த புகைப்படம் சோசியல் மீடியாவுல வைரல் ஆகி, இவர் யார் தெரியுமா? எவ்வளவு குற்ற பின்னணி கொண்டவர்? இவர் போயிட்டு ஒரு உள்துறை அமைச்சரை வரவேற்கிற அளவுக்கு இருக்குது. இதுதான் தமிழக பாஜகவுடைய லட்சணம்னு சொல்லி சோசியல் மீடியாவுல இது வைரலா போயிட்டு இருந்துச்சு. இதனை அடுத்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கட்சி இத கவனிச்சுக்கிட்டே இருக்கிற இந்த சூழ்நிலையில ஆவடி போலீஸ் மறுபடியும் ஒரு குற்றவியல் வழக்குல மிளகாய் பொடி வெங்கடேசனை கைது பண்றாங்க. இதுதான் இன்னும் பெரிய ஒரு விஷயமா கட்சியினுடைய தலைமைக்கு படுது. அதனால உடனடியா என்ன பண்றாங்க அப்படின்னா, இது இப்போ திமுக மீது தொடர்ச்சியான குற்றச்சாட்டுக்களை இவங்க வச்சுட்டு இருக்க சூழ்நிலை. இப்படி ஒரு கிரிமினல் பின்புலம் கொண்ட ஒருத்தரை கட்சியில வச்சிருக்கிறது நல்லா இருக்காதுன்னு சொல்லி கட்சியை விட்டு நீக்கிடுறாங்க.
இது ஒரு பழைய நியூஸ் தான். இதுல ஒண்ணும் பெரிய பரபரப்பான ஒண்ணும் இல்ல. ஆனா இது குறித்து டெல்லி மேலிடம் என்ன பண்ணியிருக்கான், இப்படி ஒரு பேக்ரவுண்ட் உள்ள ஒருத்தர இவ்வளோ கட்சியில கொண்டு வந்து இவ்ளோ பவர்ஃபுல்லான இடத்துல வச்சது யாரு? யார் மூலமா அவர் கட்சிக்குள்ள வந்தாரு? யார் மூலமா இந்த பதவியெல்லாம் பெற்றாரு? அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி டெல்லி மேலிடம் கேட்டிருக்குதாம். இதுதான் இப்போ வந்து தமிழக கமலாலய வட்டாரத்துல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்களாம், நீங்க ஏன் இதுக்கெல்லாம் வந்து இப்படி சொல்றீங்க? திமுக, அதிமுகலாம் பாருங்க, அங்க இல்லாத மிளகாய் பொடியா, சாம்பார் பொடியன்களா அவ்ளோ இருக்காங்க. அங்கெல்லாம் ஏதாவது நடவடிக்கை எடுக்குறாங்களா? எதுக்கு கட்சிய விட்டு நீக்கணும்? அப்படின்னு சொல்லி தமிழக பாஜக அமைப்பு செயலாளரான கேசவ விநாயகத்திட்ட பல நிர்வாகிகளும் புலம்பி வராங்களாம். திமுக மீது கோபத்தில் இருக்கும் திருமா. அதாவது அண்மையில தெரியும் திமுக கூட்டணியில சிறு சலசலப்புகள் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பா சிபிஎம் மாநில செயலாளர் இருக்கக்கூடிய சண்முகம் அவர்கள் அதிக தொகுதிகள் கேட்போம் அப்படின்னு அந்த போர்க்குரல திமுகவுக்கு எதிராக எழுப்பியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம திமுகனால தனித்து நின்று வெற்றி பெறவும் முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் கருத்து சொன்னதும் பரபரப்பு இருந்துச்சு. திரும்ப அவர்கள் அதற்கு இதெல்லாம் தேர்தல் சமயத்துல ஒவ்வொரு கட்சியும் கேட்கக்கூடிய ஒன்றுதான் அப்படின்னு சாஃப்டா சொல்லியிருந்தால் கூட இப்பொழுது அவரும் கொஞ்சம் கோபத்தை திமுக மீது காட்டுறாரோ அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சது. எது அப்படின்னா கடந்த 14ஆம் தேதி மதசார்பின்மை பேரணி அப்படின்றத வந்து விசிக வந்து நடத்தியிருந்தாங்க. இந்த பேரணிக்கு தமிழக அரசினுடைய காவல்துறை அனுமதி அளிக்க மறுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பல தடைகளை அனுமதி கொடுக்க மறுத்ததோட பல தடைகளையும் போட பார்த்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத்தனைக்கும் நாம வந்து ஆளும் கட்சியோட கூட்டணியில தான் இருக்கோம். அப்படி இருக்கும் போதே அனுமதி கொடுக்க மறுக்கிறதும் பல தடைகளை போட முயற்சிக்கிறோம் சொல்லி பல நெருக்கடிகளை தாங்கிக்கிட்டு தான் இன்னும் இருக்கிறோம் அப்படின்னு தன்னோட கோபத்தை திருமாவர்கள் வெளிப்படுத்தியிருக்காரு. இதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் மறுபடியும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த திமுக அரசு அதாவது ஏழைகளுக்கு எதிராக புல்டோசர்களை நிறுத்தக்கூடிய இந்த திமுக அரசு பணக்காரர்களை கண்டு பதுங்குவது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது அடையாற்றுக்கரை ஓரத்தில் இருக்கிற ஏழை குடியமைப்புகளை எல்லாம் வந்து அகற்றுறது இதெல்லாம் பண்றீங்களே, ஆனா காசா கிராண்ட், மாதா பொறியியல் கல்லூரி இந்த மாதிரி இடத்துல மட்டும் உங்களுடைய நடவடிக்கைகள் எதுவும் இருக்கிறது இல்லையே, ஏன் அப்படின்னு சொல்லி காட்டமாக திமுக ஆட்சி மீதும் திமுக அரசின் மீதும் திமுக மீதும் கடும் கோபத்தை சண்முகம் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்காரு. இது எல்லாமே அதிக சீட்டுகள் கேட்டு பண்றது மாதிரியான ஒரு அட்டாக்கை இவங்க பண்றதுதான் அறிவாலயத்தை ஆட செஞ்சிருக்கு. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.